அன்புக்குரியவர்களே, இந்த பன்னீம் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியினை உங்களுக்கு நாங்கள் தொகுத்து வழங்கி இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து குதூகலித்த ஒவ்வொரு நிகழ்ச்சியினும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு நல்ல சிறப்பான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறது. அது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் என்பதுதான். அருமையானவர்களே, வேத வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆம், அவர் நமக்காக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அநேக நேரங்கள் நீங்கள் யோசிக்கலாம், எனக்காக, எனக்கென்று, என்னை கருத்துள் கொண்டு சேஷமாய் செயல்படுகிற ஒரு நபர் இந்த உலகத்தில் இருக்கிறாரா என்று சொல்லி யோசிக்கலாம். அநேக நேரங்களிலே மனிதருக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கென்று இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். மனிதருக்குள் அப்படிப்பட்ட ஒரு நபர் இல்லாவிட்டாலும் மனிதருக்கு மேலாக மனிதனாக அவதரித்த கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களுக்காக செயல்படும்படிக்காகத்தான் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். இந்த உலகத்திலே அவர் பிறந்தபோது அவர் இம்மானுவேல் என்று சொல்லி அழைத்தார்கள். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தம். ஆம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா நேரங்களும் நமக்காக அவர் செயல்படுகிறார். அவர் இந்த உலகத்திலே செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் அவர் நம்மேல் கரிசனையாயிருக்கிறது என்பதை வெளிக்காட்டுகிறதா இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு முன் வருவதை பார்க்கலாம். அன்பை விளக்கும் ஒரு உன்னத நிகழ்ச்சி வேறொன்று இருப்பதற்கில்லை. அதே போல இயேசுவானவர் உங்கள் மேல் வைத்த அந்த அன்பினாலே நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரையே சிலுவை மரத்தில் தியாகமாக கொடுத்தார். ஆம், நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகும்படிக்காகத்தான் இயேசுவானவர் சிலுவை மரத்தில் மரித்தார். அநேக நேரங்கள் இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் ஆராயும் போது அந்த பிரச்சனைக்கான மூல காரணம் பாவமாகத்தான் இருக்க முடியும். இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்காகத்தான் இயேசுவானவர் நமக்காக சிலுவை மரத்திலே அவர் மரித்தார். வேத வாக்கியம் சொல்லுகிறது, இயேசுவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்காக மரித்த இயேசுவானவர் தொடர்ந்து 3வது நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். எதற்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து மரண பயத்தினால் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படக்கூடியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசு உங்களுக்காக இருப்பார் என்று சொன்னால் நீங்களும் அவருக்காக இருப்பது நம்முடைய கடமை அல்லவா? அந்த இயேசு நமக்காக ஜீவிக்கிறார் என்று சொன்னால் நாமும் அவரை பார்த்து, ஆண்டவரே, நானும் உமக்காக ஜீவிக்கிறேன் என்று சொல்லுவது அவசியமா இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு நீங்கள் இப்படி சொல்லக்கூடுமா என்று சொன்னால் அந்த இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களோடு கூட செயல்படுவதற்கு எந்த தடையுமே இருப்பதில்லை. நீங்கள் இப்படி நீங்க சொல்லுவீர்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே அவர் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நீங்கள் சந்திக்க போகிற 2014வது வருடத்திலும் அவர் உங்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்வார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து என்னோடு கூட சேர்ந்து இந்த சிறிய ஜெபத்தை ஏறிடுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதுமாக இந்த நிகழ்ச்சியினை தங்களுடைய வீடுகளிலிருந்தும் அல்லது எந்த இடங்களும் இதை கவனிக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகள் தனிமையிலும் சோர்விலும் வியாதியிலும் கஷ்டங்களிலும் மனிதரால் கைவிடப்பட்ட நிலைமையிலும் ஒரு நெருக்கமான நிலைமையில எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுகிற ஒரு நிலைமையில் இருக்கலாம் அப்பா. ஆனால் இவர்களுக்கு நீ உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இவர்கள் உம்மை விரும்புகிறார்கள். ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வந்து இவருடைய வாழ்க்கையுடைய துக்கங்களை சந்தோஷமாய் நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருடைய வாழ்க்கையில உம்முடைய சமாதானமும் நீர் கொடுக்கிற சந்தோஷமும் ரட்சிப்பும் இவருடைய வாழ்க்கையில ஆளுகை செய்யட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இவர்கள் முன் செல்லுகிற நாட்களிலே உம்முடைய கிருபையின் சமூகம் இவளை ஆளுகை செய்து இவளை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்களுக்கும் விலக்கி இவளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும்.
இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியினை நீங்கள் ஆவலோடு கேட்டிருக்கிறீர்கள். எங்களோடு கூட நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். இன்றிலிருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்வார்னு சொல்லி எதிர்பாருங்கள். அவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிறிஸ்துமஸ் மற்றும் 2014 வருடத்துக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் முகவரி எண் 1, தானியல் முதல் தெரு, புதூர், அம்பத்தூர், சென்னை 53. ஜெப உதவிக்கு 9444 783734 அல்லது 0442 26580033. Our email cogpudur@gmail.com.